திருவண்ணாமலையார் கோயில் நமக்கு தான் வேணும் அப்படின்னு கேக்குறாப்புல, தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்ற மாதிரியா? ஒட்டு மொத்தமா தெலுங்கர்களும் கன்னடனும் கட்டின கோயில தமிழர்களான நீங்க உட்கார்ந்துகிட்டு தமிழர்னு நீங்க சொல்லிக்கிறீங்களே, பூர்வகுடி பூராத குடி எல்லாம் வேற. நீங்க இப்படி இந்த ஓசிச்சோறுதிங்கிற தமிழர்கள் எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல. மேல எல்லாரும் அந்த குரல் பதிவு கேட்டிருக்கீங்க. இந்த குரல் பதிவுல முக்கியமான ஒரு வரிகள் என்ன அப்படின்னா, ஓசிசோர் தமிழர்கள். இந்த ஓசிசோர் தமிழர்கள் யாரு குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா, உஷாராணிங்கிற ஒரு தெலுங்கு பெண்மணி 5ஆம் தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்துக்கு இந்த குரல் பதிவு குறிப்பிட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில தெலுங்கர்களோட ஆதிக்கம் அதிகம், தெலுங்கு எல்லா கடைகளையும் தெலுங்கோட பேர்பலகைகள் இருக்கு அப்படிங்கிறத எதிர்த்து 5ஆம் தமிழர் சங்கம் நடத்த போற ஒரு பேரணிக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த அம்மா கொடுத்திருக்காங்க இந்த குரல் பதிவு. இந்த குரல் பதிவு அவர்களுக்கானது, 5ஆம் தமிழர் சங்கத்துக்கானதா அப்படின்னா இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ் எல்லாத்துக்கானது. ஏன்னா ஒரு தெலுங்கு பேசுற பெண்மணி தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்து தமிழர்களோட காசு சோத்த தின்னுக்கிட்டு தமிழர்களுக்கு எதிராகவே ஓசிசோர் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு உண்மையாவே இந்த தைரியத்தை கொடுத்தது ஆளும் தரப்புல உள்ள ஆளும் கட்சியினர் தான். ஏன்னா இதுவரைக்கும் இந்த அம்மா பேசுனதுக்கான எதிர்ப்புகளோ எதிர்வினைகளோ ஆளும் தரப்புல இருந்தும் வரல, எதிர்கட்சி தரப்புல இருந்தும் வரல. முழுக்க எதிர்வினையாற்றுறது நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய இயக்க ஆதரவாளர்களுக்கு தான் இதுக்கு முழுக்க இந்த அம்மா பேசின கருத்துக்கு எதிர்வினையாற்றாங்க. சரி, தமிழர்கள்ட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்கும் கன்னடர்கள் மாதிரி. ஏன்னா கமலஹாசன் வரலாற்று பூர்வ ஆதாரமான தமிழ்ல இருந்து கன்னடம் பறந்துச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அப்படிங்கிறதுக்காண்டி ஒட்டுமொத்த கன்னடர்கள் சோறு திங்க மாட்டோம், கமலஹாசன் மன்னிப்பு கேட்கிறோம்னா சோறு சாப்பிட மாட்டோம், நாங்க டீ குடிக்க மாட்டோம், தண்ணியே எங்களுக்கு வேணாம், தண்ணி குடிக்க மாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்டாதான் நாங்க தண்ணி குடிப்போம் அப்படின்னு கன்னட மக்கள்ல இருந்து கன்னட உயர்நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டாதான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு உட்கார்ந்துருந்தாரு, உண்ணாவிரதம். ஆனா இன்னைக்கு தமிழர்கள் ஓசி சோறு அப்படின்னு ஒரு அம்மா பேசியிருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா மட்டும் இல்ல, இந்த அம்மா பேசுற புதுசும் கிடையாது, இந்த அம்மா மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அப்படின்னா, தமிழர்களுக்கு மேல் சூடு சொந்தம் போயிருச்சா அப்படிங்கிறத. அது ரைட்டு, எப்ப இருந்துச்சு போறதுக்கு அப்படிங்கிற மனநலதான் நம்மளுக்கு வருது. உண்மையாவே எப்ப இருந்துச்சு இந்த காணொலிகளை நம்ம பார்த்தும் தமிழர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலைமையில நம்மளுக்கு என்ன ஒரு பாட்டு வரிதான் எனக்கு என்ன அப்படின்னா, பஞ்சம் பசி பார்த்த சனம் படை இருந்தும் பயந்த சனம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. உண்மையாவே இலங்கையிலையும் நம்ம மக்கள் படை இருந்தும் பயந்தாங்க. இப்ப இந்த தெலுங்கு கூட்டத்துக்கும் இவ்வளவு படைகளை வச்சுக்கிட்டும் அந்த தெலுங்கு கூட்டத்துக்காக நம்ம பயந்துருக்கோம். 2026 தேர்தலையும் நீங்க முடிவு பண்ணுங்க, மறுபடியும் இந்த தெலுங்கு கூட்டம் வேணுமா வேணாமா? இந்த தெலுங்கு கூட்டத்தை இதுக்கு மேலேயும் உள்ள விட்டோம் அப்படின்னா திருவண்ணாமலை மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் நம்மளோட திருச்செந்தூரையும் இழக்க வேண்டியிருக்கும், திருப்பரங்குன்றத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். ஒட்டுமொத்த தமிழகம் தெலுங்கு மயமா மாறும். முடிவு உங்கள் நன்றி.